नौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। शांति पाठम நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इंद्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति. இது அதர்வண வேதத்தில் வரக்கூடிய சின்ன உபனிஷத். ஆனால் இந்த உபனிஷத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். எல்லா சாதனங்களும் வந்து விட்டது, எல்லா ஞானமும் வந்து விட்டது. ஒரு அழகான, ஒரு ஆங்கிலத்தை சொன்னால் ஒரு அழகான பேக்கேஜ் எல்லாம் இருக்கு. 5 பிந்துன்னு சொல்லலாம். அதாவது இது வந்து கடைசி அமிர்த பிந்து. மிருதம்னா அழிவு, மரணம். அமிர்தம் என்றால் மரணமற்ற நிலை, மரணம் இல்லாத நிலையை கொடுக்கின்ற அறிவு. பிந்துன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு டாட், ஒரு துளி. அமிர்தங்கிற துளியை குடித்ததுனால, தேனை குடித்ததுனால தேவர்கள்லாம் இறப்புங்கிறத கடந்தார்களாம். இப்போ ஞானம்ங்க அமிர்தத்தை நான் குடிக்கிறதுனால நான் மிருதத்திலிருந்து அமிர்தத்தன்மையை அடைகிறேன், சாகா நிலையை அடைகிறேன். இப்போ எது சாகா தன்மை? அது அடுத்த கேள்வி வரும். சாகா தன்மை என்பது என்ன? சாவு என்பது என்னன்னா, மனம் வாசனாவை வைத்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் நான் மறுபடியும் பிறப்பு இறப்பை தொட்டே ஆக வேண்டும். மனம் வாசனையிலிருந்து முழுமையாக விடுபட்டால் அதுதான் மோட்சம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வாசனை இருக்கிற வரைக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. வாசனை, இப்போ நீங்கள் வாசனைனா என்ன, வாசனை என்ன, நம்ம நுகர்ற வாசனைன்னு கேட்கக்கூடாது. வாசனா என்பது எண்ண பதிவுகள். நம்ம வந்து ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா உலகத்தில். அனுபவித்ததற்கு பிறகு அந்த அனுபவம் போய்விடுகிறது. அந்த அனுபவம் ஒரு விதையை மனதில் விதைத்து விட்டு போகிறது. நல்வினை தீவினை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனசில் விதைச்சிட்டு போய் அது என்ன ஆகிறது, மீண்டும் செயல்பாட்டுக்கு என்னை கொண்டு போய் தள்ளிக்கிறது. இப்படி எடுத்துக்கலாம். நமக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, இரவு உறக்கம் என்பது சாக்காடு அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறார். உறங்குதல் என்பது சாக்காடு, இறப்பு, டெத்து. ஸோ நாம் டெய்லி டெத்துக்கு போயிட்டு வரோம். இறப்பு என்பது, உறக்கம் என்பது சாக்காடு, உறங்கி விழித்தல் என்பது பிறப்பு. அவ்வளோதான். சரி, இறப்பு பிறப்பை இவ்வளோ அழகாக யாரையும் சொல்ல முடியாது திருவள்ளுவரை தவிர. உறங்குதல் சாக்காடு, விழித்தல் பிறப்பு. சரி, எது உறங்கியது, எது விழித்தது? இதுக்கு விடை கிடைச்சினாலே புரிஞ்சிடும் நமக்கு. எது உறங்கியது? மனம் உறங்கியது. இப்போ மனம் உறங்கியதாடானா மனம் உறங்காது. மனம் உறங்க முடியாது, மனதுக்கு உறக்கம் கிடையாது. அப்போ மனதில் எது உறங்கியது? வாசனா இல்லா, வாசனா லயமான தன்மை. இந்த வாசனா லயமானதுனால தான் நமக்கு அங்கே என்னெல்லாம் இல்லைடான்னா, நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் இந்த தொழிலை சேர்ந்தவன்,
நான் இந்த தர்மத்தை சேர்ந்தவன், நான் இந்த கமிட்மெண்ட்டுக்கு சொந்தக்காரன், நான் இந்த உறவுக்கு சொந்தக்காரன், நான் இத்தனை வயது உடையவன், நான் வியாதியஸ்தன், நான் பெரிய பணக்காரன், நான் ஏழை, ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஏண்டான்னா அங்கே இந்த வாசனைலாம் இல்லை. அதனால் நிம்மதியாக தூங்குறோம். எது விழித்து கொண்டது? இந்த வாசனா விழித்து கொண்டு விட்டது. வாசனா விழித்த உடனேயே ஒன்றா ஐடென்டிஃபை பண்ணுறோம். நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு லாயர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு அப்பா, நான் ஒரு அம்மா, நான் ஒரு குழந்தை, நான் ஒரு அந்த வாசனையில் போய் என்னை நான் அபிமானித்து கொள்கின்றேனே, அந்த அபிமானிக்கு பெயர் தான் ஜீவன்னு பெயரான். ஸோ நம்மளாம் யாரான்னா பரமாத்மாட்ட போய் அபிமானம் கொள்றதுக்கு இல்லாமல் திரும்ப 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 இந்த வாசனையில் போய் அபிமானம் கொள்கிறோம். முக்குணத்தோட கூடிய வாசனையில் போய் அபிமானம் கொண்டு அதில் என்னுடைய வாழ்க்கையை முழுக்க நான் ட்ராவல் பண்ணவும் நான் ஆசைப்படுறேன். அதிலிருந்து விடுபட்டு இந்த வாசனா இல்லாத பிரம்மனோடு நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம் முயற்சியே பண்ணுறதில்ல. அதான் ரொம்ப வேதனை. அப்போ நான் இந்த நிலையிலிருந்து நாங்கள் போகணுன்னா அதுக்கு பேர் தான் அமிர்தம்னு பெயர். இந்த வாசனாரூபமாக இருக்கக்கூடிய மனம் இருக்கிற வரைக்கும் நான் மிருத்தத்திலேயே இருப்பேன். மீண்டும் மீண்டும் பிறப்பேன், மீண்டும் இறப்பேன். எது என்னை பிறக்க வைக்கிறது? இந்த மனதில் இருக்கக்கூடிய வாசனை என்ன பிறக்க வைக்கிறது. மீண்டும் நான் இறக்கிறேன். எது இறப்பு என்பது? என்னது? மீண்டும் போய் லயமாவது, இந்த வாசனை போய் லயமாவது. அப்போ திரும்ப 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 மனம் உதித்தல், மனம் ஒடுங்குதல். மனம் உதிக்கவும் வேண்டாம். இந்த இடத்துல உதித்தல் என்றால் வாசனா. மனம் வாசனையினால் ஒடுங்கவும் வேண்டாம், வாசனையினால் உதிக்கவும் வேண்டான்னா அந்த மனதுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரே பொருள், அந்த மனம் எதனுடைய சொரூபத்திலிருந்து வந்ததோ அதை நான் மனதுக்கு காட்டுவது தான் இந்த ஞானத்தினுடைய முக்கியமான வேலை. அப்போ அமிர்த பிந்துன்னு சொல்லும்போது அமிர்தம் என்பது இங்கே என்னுடைய சொரூபம். சாந்தோக்கிய உபனிஷத் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அபயம் அமிர்தம், என்னுடைய சொரூபம் அது. அதை அடைய விடாமல் தடுப்பது அது? இந்த மனதில் இருக்கக்கூடிய வாசனை. அப்போ இந்த வாசனையை நான் இந்த அறிவுனால என்ன பண்ணுறேன்? இல்லாமல் செய்து விடுகிறேன். உள்ளது 40ன்னு ஒரு அழகான ஒரு புக்கு எழுதியிருக்கார். சத்தர்ஷன் அப்படின்னு, அதுக்கு சமஸ்கிருதத்தில் வேறு பெயர் கொடுத்துருக்கார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அனுபவத்தை, தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது தன் நிலையில் நிற்றல் தலையாமை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரொம்ப அழகான ஒரு சொல் அது. தன் நிலையில் நிற்றல் தலையாமை. ஞானத்தினுடைய இறுதி, ஞானத்தினுடைய முடிவு. ஞானம் எனக்கு வந்துவிட்டது அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா தன் நிலையில் நிற்றல். என் நிலையில் நிற்காம நான் இன்னொருத்தருடைய நிலையில் நின்னா, இன்னொருத்தர காலில் நின்னா நமக்கு எவ்வளோ வலிக்கும்? நான் என் காலில் நிற்கணும் சாமிஜி, எங்கள் அப்பா அம்மா காலில் நான் நிற்க நான் விருப்பமே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? என் காலில் நிற்கும். வேணா எங்கள் அப்பா அம்மா என்னோட வந்து சாஞ்சிக்கிட்டோன்னா நான் எங்கள் அப்பா அம்மா அது என்னோடய ஈகோக்கு பெரிய ஒரு இழுக்கு. இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? தன் நிலையில் நிற்றல். இப்போ நாம் நம் நிலையில் நிற்காமல் நாம் யாரோட நிலையில் நிற்கிறோண்டான்னா வாசனா, அந்த வாசனாவுடைய நிலையில் நிற்கிறோம். அந்த வாசனா எங்கே ட்ராவல் பண்ணிக்கிறது? மனதோடும் ஷரீரத்தோடும் ட்ராவல் பண்ணிக்கிறது. மனதோடும் ஷரீரத்தோடும் இந்த வாசனா அகங்காரம் ட்ராவல் பண்ணும்போது நான் எங்கே போகிறேன்? எனக்கு அந்நியமான உலகத்தோடு போய் டிரான்சாக்ஷன் வேர்ல்டுக்கு போகிறேன். இது வேணும், அது வேணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை செய்யணும், அதை செய்யணும்னு திரும்ப 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 ஒரு உலகத்துக்குள்ளே போகிறேன் அல்லவா? ஏன் அந்த உலகத்துக்குள்ளே நான் திரும்ப திரும்ப போகிறேன்னா, இந்த வேர்ல்டு எனக்குள்ளே என்னை ஓட ஓட விரட்டுறதை உட்கார விடாமல், என் நிலையில் நிற்க என்னை விடாமல் இந்த வாசனாரூபமான அகங்காரம், அந்த அகங்காரம் மனதை தள்ளிவிடுகிறது, மனம் ஷரீரத்தை தள்ளிவிடுகிறது, ஷரீரம் உலகத்தை நோக்கி ஓடு.
ஆசை என்னடாண்ணா? நிம்மதியாக இருக்கணும் சாமிஜி, உங்கள் பொழப்புலாம் நல்லா பொழப்பு சாமிஜி. எங்களை பாருங்க, நாய் பொழப்பு விட மோசமாக இருக்கு. காலையில் எழுந்து இதுலேருந்து அதை பொண்ணு இதை பொண்ணு, அது வாங்கணும் இது வாங்கணும், அது கிடைக்கலையே எது கிடைக்கலையே. அப்போ அமிர்தம் என்பது என்னன்னு கேட்டால், வாசனைகள் முழுமையாக அழிந்த இடத்துக்கு பெயர் அமிர்தம். வாசனை லயமாவது அல்ல, வாசனை இல்லாத நிலை. வாசனை இல்லாத நிலை மனசு மட்டும் இருக்கு. அந்த மனசு எப்படி இருக்கு? சாந்தம், சிவம், அத்வைத்தம், சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விக்ஞேயா. அந்த அமிர்தத்தை நாம் குடிக்க போகிறோம். ஞானங்கிற எந்த ஞானங்கிற அமிர்தம்? என்னை பற்றின ஞானங்கிற அமிர்தத்தை நான் பருக. அமிர்த பிந்து உபனிஷத். அதில் அதர்வண வேதத்தில் நீங்கள் எங்கே தொட்டாலும் இதுதான் சாந்தி பாட். 4 வேதத்துக்கும் சாந்தி பாட் என்பது காமனாக இருக்கும். அதில் அதர்வ வேதத்தில் வரக்கூடிய எல்லா உபனிஷத்துலேயும் இதுதான் சாந்தி பாடம். ஏன் சாந்தி பாடம் போகணும்? என்ன அவசியம் வந்தது சாந்தி பாடம்? எப்பொழுது இன்று இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் தகுதி படைத்ததாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் நான் உயர்ந்த ஒரு காரியத்தையே செய்ய முடியும். இப்போ நம்மள்கிட்ட 3 கருவி இருக்கு. இந்த 3 கருவிகளும் அமைதி அடைந்தால்தான் நான் அந்த 3 கருவிகளாலும் உயர்ந்த ஒன்றை வாங்க முடியும். நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் செய்யணும்னு ஆசைப்படுகிறீர்கள். உங்களுடைய வாகனத்தில் என்ன செய்வோம்? அப்படியே எடுத்துன்னு போயிடுவோமா? அந்த வாகனத்தை போய் ஒர்க் ஷாப்பில் கொண்டு விட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். தரவு செக்கம். உள்ளிலேருந்து ஆரம்பித்து, சீட்டுக்கு அடியிலேருந்து சீட்டுக்கு மேலேருந்து ஆரம்பித்து, இன்ஜின்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும், ஆயில் ஒழுங்காக போட்டிருக்கா, பிரேக்கை ஒழுங்காக பிடிக்கின்றதா, இன்ஜின் ஒழுங்காக வேலை செய்கிறதா, பேட்டரியில் எல்லாம் இருக்கா, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது சார். ரைட். ஏர் செக் பண்ணிட்டியா? எல்லாம். அதை விட ரொம்ப முக்கியம், ஓட்டுறவன் ஒழுங்காக இருக்கானா. அவன்கிட்ட சொல்லிடுவோம், முதலே சொல்லிடுவோம், குடிக்காமல் வா, குளிக்காமல் வந்துடாத, குடிச்சிட்டு வராத, குளிச்சுட்டு வா, நல்ல மனசோட வா, வீட்டில் சண்டை போட்டுலாம் வராத, ஒரு வீட்டில் சண்டை போட போகிறதா இங்கே படுத்துக்கோ. நினச்சி பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இவ்வளவு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. வெளி உலகத்திலிருந்து உள் உலகத்துக்கு போய், உள் உலகத்திலிருந்து என்னுடைய யதாஸ்தானத்துக்கு நான் போகணுன்னா எவ்வளவு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. என்னுடைய கரணங்கள் எல்லாவற்றையும் நான் தயார் செய்தால் தான் உள்ளே போக முடியும். அந்த வகையில் 10 இந்திரியத்தை முதல்ல தயார் பண்ணுறார். 10 இந்திரியங்கள் தகுதி படைத்ததாக இருக்கட்டும். அதே போல் அந்த கரணமாக இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் தகுதி படைத்ததாக இருக்கட்டும். இதெல்லாம் தகுதியாக இருந்தால் இந்த 2லையும் ட்ராவல் பண்ணக்கூடிய அகங்காரி என்னாவான்? தன்னை நோக்கி போவதற்கு தகுதி படைத்தவனாக மாறுவான். அதற்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள். நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. குளோபல் பிரார்த்தனா இதை எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் எனி ஆர்கனைசேஷன், எனி ஃபீல்டு, இதை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனாவுக்காக வைத்து கொண்டீர்கள் என்றால் இதில் எங்கேயுமே எந்த தேவதையை பற்றியும் வராது. நமக்கு இந்த தேவதா பற்றி சொன்னதுனா கோபம் வருகிறது. சிவன்னு சொன்னால் கோபம், அது ஹிந்து மதத்துக்கு சொந்தம். விஷ்ணு சொன்னால் அது வைஷ்ணவர்களுக்கு சொந்தம். இங்கே எந்த ஒரு தேவதையை குறித்தும் சொல்லப்படுவது இல்லை. இங்கே முழுக்க முழுக்க பாக்கிய கரணம், அந்த கரணம், இந்த 2ஐயும் தயார்படுத்துவதற்கு உண்டான அழகான மந்திரம். அதில் முதல் வரியை எப்படி எடுத்துக்கிறார் பாருங்கள். ஓ தேவாகா. இந்த இடத்துல தேவாகான்னு சப்தம் கொடுத்த உடனே நாம் என்ன பண்ணுவோம்? இது இவங்களுக்கு தான்.
தேவங்கிற வார்த்தை எல்லாருக்கும் காமன், எல்லா மதத்துக்கும் காமன். தேவ என்கிற சப்தமே திவ்யதே அனேன இதி தேவஹா. எது ஒன்று தானும் சுயமாக ஒளிர்ந்து கொண்டு எது ஒன்று மற்ற எல்லாவற்றையும் ஒளிர்விக்கின்றதோ அதுக்கு பெயர் தேவ என்று பெயர். தானும் ஒளிரணும், தன்னை நோக்கி வருகின்ற அத்தனை வஸ்துக்களையும் ஒளிர வைப்பதாகவும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் தேவன். அப்போது எனர்ஜின்னு அர்த்தம், சக்தின்னு அர்த்தம், பவர். அப்போ இந்த இடத்துல பவரை பிரார்த்தனை செய்கிறார்கள். ஓ தேவாகா, எல்லா தேவர்களும் எல்லா பவர்ஸும். இந்த பவர்ஸ் எங்கே இருக்குன்னா வெளியில் இல்லை, நமக்குள்ளே இருக்கு. எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் ஒரு பவர் இருக்கு. அந்த பவருக்கு ஒரு பெயர் கொடுத்துட்டாங்க, சக்ஷோஹோ சூர்யா, ரசனாயா வருணஹா, கிராணஸ்ய அஸ்வினௌ, त्वचोः वायुः, ஹஸ்தஸ்ய இந்திரஹா, பாதஸ்ய விஷ்ணுஹு. இப்போ நான் சொல்கிற பெயரெல்லாம் ஏதோ ஒரு கடவுளுக்கு சொல்லப்பட்ட பெயர் இல்லை. த பவர்ஸ். என்னுடைய கை இயங்குவதற்கு ஒரு பவர் தேவைப்படுறது. அந்த பவருக்கு என்ன பெயர் கொடுக்குறோம்? ஹஸ்தஸ்ய இந்திரஹா, त्वचोः வாயுஹு. தோலுக்கு ஒரு சக்தி இருப்பதனால தோல் ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கு. அதுக்கு அந்த தோலுக்கு என்ன பேர்? त्वचोः வாயுஹு. காற்று பகவான். அப்போ நீங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை இன்வோக் பண்ணுறோம். வெளியில் இருக்கக்கூடிய எனர்ஜி இன்வோக் பண்ணல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை இன்வோக் பண்ணுறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி தான் வெளியிலும் வியாபித்து இருக்கிறது. அப்போது இந்த பிரார்த்தனை எனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியும் இன்வோக் பண்ணுறது, வெளியில் இருக்கக்கூடிய சமஷ்டி சக்தியும் சேர்த்து இன்வோக் பண்ணுறது. அப்போ வியஷ்டி சமஷ்டி, நானும் எல்லோரும் சேர்ந்து இந்த சக்தியை நான் இன்வோக் பண்ணுறேன். அடுத்த கேள்வி, எதுக்கு இன்வோக் பண்ணணும்? என்ன அவசியம் வந்தது இந்த சக்தியை இன்வோக் பண்ணணும்னு? நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி நமக்கு தெரிவதே கிடையாது. நீங்கள் அதை இன்வோக் பண்ணத்தான் அது நமக்கு எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கின்றது என்பது தெரியும். நம்மிடம் எல்லா எனர்ஜியும் இருக்கு, எல்லாம் நம்மள்ட்ட இருக்கு. எதுவுமே வெளியில் தேட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் நமக்குள்ள. ஆனால் நம்ம எதையுமே என்ன பண்ணுறதில்ல, கல்டிவேட் பண்ணுறதில்ல, இன்வோக் பண்ணுறதில்ல, அதை நம்ம வெளியில் கொண்டு உணர்றதும் இல்லை. நம்ம எனர்ஜி வேணுமானால் எங்கேயோ வெளியிலேருந்து உள்ளே வரணும்னு நினைக்கிறோம். எதுவும் வெளியிலிருந்து உள்ளே வர வேண்டாம். அத்தனை சக்திகளும் நம்மிடமே பொதிந்து கிடைக்கிறது, பரவி கிடைக்கிறது, மறைந்து கிடைக்கிறது. அந்த வகையில் முதல் சக்தியை இன்வோக் பண்ணுறார், முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆரம்பிக்கிறார். முக்கியமாக, ரொம்ப முக்கியம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மள்கிட்ட? ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு காது. அந்த காதை எடுத்துக்கொண்டு காதனுடைய எனர்ஜி சக்தி இடத்திலே போய் பிரார்த்தனை செய்கிறது. என்னுடைய காதில் இருக்கக்கூடிய தேவதைகளே, நீங்கள் என்னுடைய காதை நல்லபடியாக இயங்க வையுங்கள். அடுத்த கேள்வி அந்த தேவதை கேட்கிறார்கள், நான் நல்லபடியாக இயங்க வச்சா நீ என்ன செய்வாய்? பத்ரம் கர்ணேபிஹி, இந்த காதுகளினால் நாங்கள் நல்லதை கேட்க வேண்டும். ஸ்ருணுயாம, பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம. கர்ணம்னா காது, கர்ணேபிஹி இரண்டு காதுகளும், பன்மையிலையும் சேர்த்துக்கலாம், நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கலாம். எங்களுடைய காதுகள் எல்லாம் ஸ்ருணுயாம கேட்கட்டும். எதை கேட்கணும்? எதை கேட்கணும்? பத்ரம். பத்ரம்ங்கிற சொல் மங்களம், தூய்மை. எந்த ஒரு சப்தத்தை நான் காது வழியாக கேட்பதினாலே என்னுடைய காதும் என்னுடைய மனதும் என்னுடைய அகங்காரமும் புனிதம் அடைகின்றதோ அந்த சப்தத்தை நான் கேட்கட்டும். ஒரு சப்தத்தை கேட்ட உடனே நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா ஈகோ பூஸ்டப் ஆகக்கூடாது.
ஒரு சப்தத்தை கேட்ட உடனே ஈகோ பூஸ்டப் ஆச்சுன்னா அது அபத்ரம்னு அர்த்தம். ஒரு சப்தத்தை கேட்ட உடனே நமக்கு மோகம் வருகின்றது என்றால் அது அபத்ரம். அதனால தான் திருதராஷ்டிரன், விதுரர், துரியோதனன் இந்த 3 பேரையும் வச்சு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு மனசு அமைதி போகணும்னு நினைக்கிறானோ அப்பெல்லாம் விதுரரை கூப்பிடுவார். தனக்கு அமைதி வேணும், சந்தோஷம் வேணும், நிறைவாக இருக்கணும்னா கால் விதுரர். விதுரர் உட்காண்ட உடனே, விதுரா தூக்கமே வரலடாப்பா, ஏன் எனக்கு தூக்கம் வரல சொல்லு. இவர் தூக்கம் வராதுக்கு அவர் என்ன சொல்கிறது? அவர் உடனே ஆரம்பிச்சிடுறார். நீ இதெல்லாம் செஞ்சாயா, இதெல்லாம் செஞ்சாயா, இதெல்லாம் செஞ்சாயா, இதெல்லாம் செஞ்சிருந்தா நீ ஏன் உன்னை பார்த்துக்கொள். ஏற்கனவே தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டுருக்கு, அதில் ஈகோவில் வேறு ஒரு பஞ்சு வேறு கொடுத்தா என்னத்துக்காகிறது? நீ அடுத்த வருஷத்தை திருடினாயா, விஷம் வைத்து கொடுத்தாயா, நீ அடுத்தவனுக்கு வஞ்சகம் பண்ணாயா, ஏமாற்றினாயா, பொய் சொன்னாயா, திருடினாயா, அதான் பண்ணியிருக்கா. அதனால தூக்கம் வரல அவனுக்கு. அதை ஏன் அவனை குத்தி காமிச்சா? விதுரர் இதெல்லாம் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் போது திருதராஷ்டிரன் சொல்றான், விதுராணி என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஆனந்தமாக அமைதியாக இருக்கேன்டாப்பா. ஆனால் என்னுடைய அமைதியெல்லாம் என்னுடைய ஒன்று நான் பற்றி வச்சுருக்கேன், அதை பார்த்த உடனே எல்லாம் போய் விடுகிறது, நான் என்ன பண்ணுறது? அங்கே துரியோதனன் வராங்கிற சப்தத்தை கேட்ட உடனே எங்களுக்கு பதற்ற ஆரம்பிச்சிடுறது. அதையும் உணர்றான் அவன், அதையும் சொல்கிறான் திருதரர்கிட்ட, நீ போயிடப்பா, உனக்கு இங்கே அவர் மரியாதை என்ன மாதிரி இருக்கும், நீ போயிரு, நான் அவனை பார்த்துக்கிறேன். துரியோதனனை பார்த்த உடனேயே காட்சியே மாறிடும். துரியோதனனை என்ன சொல்ல போறது எல்லாருக்கும் தலையாட்டுறது. விதுரன் இந்த பக்கம் போய் துரியோதனன் வந்த உடனே காட்சி மாறும். துரியோதனன் இந்த பக்கம் போய் விதுரன் வந்த உடனேயே நீ சொல்றதெல்லாம் சரி, எனக்கு எல்லாமே புரிகிறது, இப்படிதான் நடந்துக்கணும்னு நான் நினைக்க போறேன், அப்படிதான் சொல்ல போறேன்னு இங்க ஒரு டைலாக் வரும். எப்போ நம்முடைய ஒரு சப்தம் காதில் விழுந்த உடனே நம்முடைய அகங்காரத்தை மட்டுப்படுத்துகிறதோ, நம்முடைய மோகத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறதோ, எந்த ஒரு சப்தம் காதில் விழுவதனாலே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் நீங்குமோ, எந்த ஒரு சப்தத்தை கேட்பதனாலே மனது ஆனந்தத்திலே கூத்தாடுமோ, எந்த ஒரு சப்தத்தை கேட்பதனாலே மனதில் இருக்கக்கூடிய பயம் எல்லாம் நீங்குமோ, எந்த ஒரு சப்தத்தை கேட்பதனாலே அறிவு என்பது பிறக்குமோ, எந்த ஒரு சப்தத்தை கேட்பதனாலே என்னுடைய இலக்கு என்பது எனக்கு தெரிய வருமோ, அந்த சப்தத்துக்கு பெயர் பத்ரம். பத்ரம் கர்ணேபிஹி. அப்போ நான் நல்லதையே கேட்கட்டும், மங்களகரமான சப்தத்தையே கேட்கட்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? வெறுமன சப்தம், இப்போ நாம் செய்து கொண்டிருப்பது வெறும் சப்த பிரயோகம் அல்ல, இது உள்ளே போய் பெனட்ரேட் பண்ணுமா. பாகவத்தில் எழுதுறார், சுக மகரிஷி சொல்றார், இந்த சப்தம் என்னடா செய்யுண்டான்னா 2 விஷயம் செய்யுமா. ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ணஹா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹா விதுனோதி ஹி அபத்ராணி. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம், சுஹ்ருத் சதாம். 2 காரியம் நடக்கிறது. நல்லதை கேட்பதினால ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ணஹா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹா, என்னெல்லாம் அடைமொழி போறார். புண்ணியமான சப்தம், புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பகவானுடைய வைபவத்தை காது வழியாக எவனொருத்தன் கேட்கின்றானோ என்ன நடக்கும்? அதனால்தான் கேட்கக்கூடிய இடத்துல, நான் கேட்க போகின்ற இடத்திலே என்னை நான் முழுமையாக கொடுக்கணுமா. ஏன் கொடுக்கணும்டான்னா, காதின் வழியாக இறைவன் உள்ளே வருகிறான், காதின் வழியாக சாஸ்திரம் உள்ளே வருகிறது. என்ன செய்யும்? காதின் வழியா உள்ள 2 விஷயம் செய்யுமா. அபத்திரங்களை எல்லாம் நீக்குமா. இது முதல் நன்மை. அபத்திரங்களை, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அபத்திரங்களை எல்லாம். நீங்கள் உடனே கேட்கலாம், எங்களுக்கெல்லாம் அப்படி அபத்திரம்லாம் கிடையாது, உங்கள்கிட்ட வேணா இருந்ததுன்னா நீக்கிக் கொள்ளுங்கள், நாங்கள்லாம் பத்திரமானவர்கள். பத்திரமானவனாக தான் நம்ம இந்த உலகத்தில் வேலையே செய்ய மாட்டோம், இந்த உலகத்தில் வாழவும் மாட்டோம். அபத்திரம் இருக்கிறனால தான் வேலை பார்த்துட்டே இருக்கும்.
காலையில் எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஏன் வேலை பார்த்துட்டே இருக்கேன்டா? அபத்திரம் ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் வேலையை பார்க்குறோம். நம்ம பத்திரம் அடைய வேலை குறைஞ்சுட்டே போகும். ரகசியம் அது. நான் எப்போ பத்திரத்தன்மையை அடைய ஆரம்பிக்கின்றேனோ என்னை விட்டு கர்மங்கள் வேகமாக நீங்கிக் கொண்டே போகும். நான் அதிகமாக வேலை பார்க்குறேன்னா அதிகமாக அபத்திரத்தில் இருக்கேன்னு அர்த்தம். என்ன பாவம் பண்ணேனோ அப்படி கர்மம் பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா? அது எந்த கர்மம் வேணா இருக்கட்டும், யாருக்கு பண்ணுற கர்மம் வேணா இருக்கட்டும், நான் செயலிலே அதிகமாக ஈடுபடுகிறேன் என்றால் என்னிடத்திலே அதிகமாக அபத்திரம் இருக்கிறது. அந்த அபத்திரம் எப்போ போகும்? ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ணஹா, நன்மையானவற்றை காதின் வழியாக கேட்டல். கேட்பதனால என்ன நன்மை? முதல் நன்மை, அபத்திரத்திலிருந்து நான் விடுபடுகிறேன். அபத்திரத்திலிருந்து விடுபட்டால் மறுபடியும் அபத்திரம் உள்ளே வருமே, உள்ளுக்குள்ள கூடிய அபத்திரம் மீண்டும் கொந்தளிக்குமே. சுகிருத், என்னுடைய மனதை எப்பொழுதும் நன்மையாக வைத்திருக்கிறது இந்த அறிவு. நன்மையை நோக்கி போகும்படி செய்கின்றது இந்த அறிவு. நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப 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 தீர்க்கமான, ஆங்கிலத்தை சொல்லணும்னா விஷன் உடையவர்கள். எவ்வளோ பெரிய தீர்க்கமான விஷன் அவங்கள்ட்ட இருந்ததுன்னா, ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் பிறந்து அது இந்த உலகத்திலே எந்த வகையிலும் சிக்கிக்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக, அது ஆனந்தமாக தன்னுடைய பிரயாணத்தை இலக்கை நோக்கி போகணுன்பதற்காக எவ்வளோ அழகாக படைத்திருக்கிறார். அதில் ஒன்று தான் இந்த நித்திய அனுஷ்டானம்னு சொல்கிறது. இந்த நித்திய அனுஷ்டானத்தில் ரொம்ப முக்கியமானது சந்தியாவந்தன். எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுமா அது? மனதையும் உடலையும் அகங்காரத்தையும் பண்படுத்துவதற்கு ஒரு அழகான இன்ஸ்ட்ருமெண்ட், பியூட்டிஃபுல். நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், இதை மட்டும் ஒருவன் 3 வேளை ஒழுங்காக செய்தான் என்றால் அவனுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. எழுதி கொடுக்கலாம், கேரண்டி. காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பிக்கணும், 6 மணி வரை அர்க்யம், பாத்தியம், ஜபம், பிராணாயாமம், தியானம் எல்லாம் அதில் வந்து விடுகிறது. சந்தியாவந்தனத்தில் ஒழுங்காக 1.5 மணி நேரம் மூக்க பிடிச்சான்னா அடுத்த 4 மணி நேரத்துக்கு அது எஃபெக்டிவாக அவனை அழைச்சின்னு போகுமா? என்ன அழகான பாருங்க. 4 மணி நேரத்துக்கு அந்த வீரியம் இருக்கும். மறுபடியும் 4 மணி நேரத்துக்கு அவனுக்கு குறைஞ்சிரும். மறுபடியும் 10 மணிக்கு மூக்க பிடி, மறுபடியும் 1.5 மணி நேரம் மூக்க பிடிச்சான்னா அடுத்த 4 மணி நேரத்துக்கு ஒழுங்காக போகும் வண்டி. மறுபடியும் டவுன் ஆகும். மறுபடியும் 4:30 மணிக்கு மூக்க பிடி, 6 மணி வரைக்கும் சாயம் சந்தியா மூக்க பிடிச்சான்னா அடுத்த 4 மணி நேரம் 10 மணிக்கு நிம்மதியாக பெட்டுக்கு போனான்னா காலை 4 மணிக்கு தட்டி எழுப்போனே. இப்போ நாம் என்னெல்லாம் செய்கிறோம் பாருங்கள். ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் வாக்கிங் போகிறாங்களா? எனக்கு அப்போ தான் டைம் கிடைக்கிது சாமிஜி, நான் என்ன பண்ணுறது? நைட்டு 10 மணிக்கு மேலே வாக்கிங் போய் 11 மணிக்கு வந்து 11 மணிக்கு மேலே தான் திங்கவே ஆரம்பிக்கிறான். 11லேருந்து 12 வரைக்கும் திங்கிற வேலை நடந்து அதுக்கப்புறம் போய் தூங்கணும். காலங்காலத்தில் எப்போ எழுந்துக்கிறதுக்கு? அப்புறம் என்ன வாழ்க்கை? ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். வாழ்வதற்காக சம்பாதிக்கிறாயா, சம்பாதிப்பிற்காக வாழ்கிறாயா? அழகான வார்த்தை சம்பத், பியூட்டிஃபுல் வேர்டு அது. சம்பத் என்பது இது அல்ல, நற்பண்புகளை சம்பாதித்தல். அப்ப இங்க பத்ரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. ஒருவனுக்கு கண் தெரியவில்லை என்று சொன்னால் கூட வாழ்ந்து விட்டு போயிடலாம். காது ஒருவனுக்கு போச்சுன்னா அவன் நடைப்பினமே. ஏன்னா காதின் வழியாகத்தான் எல்லா நன்மைகளும் உள்ளே வந்து விழுகிறது. காதின் வழியாகத்தான் எல்லா கெடுதலும் வந்து விழுகிறது. என்றைக்கு நாம் காதின் வழியாக கேட்பதை நிறுத்தினோமோ அன்றைக்கு நமக்கு டீக்ரேட் ஆவதை நாம் கண்கூட பார்க்கலாம். அதனால தான் இறைவன் ஒருவனை தண்டிக்கிறான் என்றால், பாகவத்தில் சொல்றார், இறைவன் ஒருவனை தண்டிக்கிறான் என்றால் எப்படி தண்டிப்பானா? அவன்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை எடுத்துருவானா, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அவன்கிட்ட எடுத்துடலாம்.
சிந்தனை எங்கே பிறக்கிறது? கேட்பதினால் பிறக்கிறது. அப்போ செவி மடுத்தல் என்பது, அதனால தான் திருவள்ளுவர் சொல்றார், கிரேட்டஸ்ட் செல்வம் எதிரானா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. மற்ற எல்லா செல்வமும் அழிஞ்சு போயிடும், அழிஞ்சு போய் ஆகணும், இயற்கையினுடைய விதி. எல்லா செல்வமும், இந்த செல்வம் மட்டும் அழியவே அழியாது, அழியக்கூடாது. ஏன்னா அது ஒரு முறை அறிவா உள்ள வந்துருத்துன்னா அது என்னுடனேயே தங்கி விடுகிறது. அது அது அறிவாக மாறி என்னுடனேயே இருக்கிறது. அது மாறப்போவதே இல்லை, அழியாது. மற்ற எல்லா, நான் எதையெல்லாம் செல்வம் என்று சேர்த்தேனோ அவையெல்லாம் அழிந்தாக வேண்டும், நானும் அதை விட்டு போயாக வேண்டும். ஆனால் இந்த செல்வம், அதனால்தான் முதல் பிரார்த்தனையே பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹா. காது கேட்கா தன்மையில் இருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. பத்ரம் காதுல வந்து விழாது. ஏன் என்னுடைய காது கேட்பது இல்லை? நன்மை ஏன் என்னுடைய காது கேட்க மறுக்கிறது அப்படின்னா, முதல் காரணம், காதில் நான் செய்த புண்ணிய பாப வாசனைகள் வந்து உட்கார்ந்து கொண்டு என்னை கேட்க விடாமல் செய்கிறது. திருநெல்வேலியில் ஒரு இடத்துல ஸ்ருங்கேரி மடம்னு இருக்கு. அங்கே வந்து என்னை வாரந்தோறும் பகவத்கீதை கிளாஸ் எடுக்க வாருங்கள் கூப்பிட்டார்கள். நானும் போனேன். வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது, இந்த மாதிரி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அறைக்கு வெளியில் ஒரு அறையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணக்கூடியவர்கள், லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணக்கூடியவர்கள், பிறகு நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடியவர்கள் ஒரு கூட்டமானது வாரந்தோறும் வந்து அந்த இடத்துல பாராயணம் பண்ணிவிட்டு போகணும், தன்னுடைய வீட்டை நோக்கி போகணும். ஆனால் அதுகெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, அவங்க கொடுத்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு இந்த காலில் வந்து உட்காந்து கொண்டு வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது என்பது கூட சிந்திக்க முடியாமல் உட்காந்து அவங்க குடும்பத்து விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்களாம் உட்காந்து கொண்டிருக்கிறீர்கள், நான் பேசி கொண்டிருக்கேன், உங்கள் பின்னாடி உட்காந்து கொண்டு 2 ஜென்மம் பேசினா அப்படி இருக்கும். அவங்களால நாம் உட்காந்து பேசிக்கிறோமே, அவர் ஏதோ பேசிக்கொண்டிருக்க, அதை கேட்கலாமே, என்னதான் சொல்ல வருகிறார் கேட்போமே, அவங்கள கேட்க விடலை. ஆனால் அவர்கள் யார்? விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணவர்கள், லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணவர்கள், நாம சங்கீர்த்தனம் பண்ணவர்கள். இப்போ நம்மளாம் அவங்கள வெளியிருந்து பார்க்குற மக்கள் என்ன தோணும்? என்ன புண்ணிய ஆத்மா பார், ஆஹா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறார்கள், லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறார்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறார், ரொம்ப புண்ணிய ஆத்மான்னு வெளியில் இருக்கக்கூடிய 4 ஜென்மம் பார்க்கும். ஆனால் இந்த ஜென்மங்களுக்கு உள்ள என்ன நடக்கின்றது என்பதை கேட்பதற்கு கூட தன்மை இல்லை என்றால் எவ்வளவு பலகீனமான மனம். எது கேட்க விடலை அவர்களை? அவர்களுடைய செய்த புண்ணிய பாப வினை காதில் வந்து அமர்ந்து கொண்டு அவர்களை கேட்க விடாமல் செய்கிறது. இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல பிறவிகள் இதை நடந்து கொண்டிருக்கு. அப்போ நல்லதை நான் கேட்கணும்னா என்னுடைய காது நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய வினையிலிருந்து விடுபட்டிருந்தால் கேட்கக்கூடிய நல்ல காதா இருக்கும், அமர விடும். என்னுடைய காதுல வினைகள் இருந்தால் என்னை கேட்க விடா. சரி, கொஞ்சம் வலிக்கும், பரவாயில்ல, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆப்ரேஷன் பண்ண முடிவு பண்ணாச்சு, ஆப்ரேஷன் மொத்தமாக பண்ணிடுவோம். ஏன் என்னுடைய காதை கேட்க விடாமல் தடுக்கிறது? நன்மை ஏன் உள்ள வர விடுறதில்லை? 2வது காரணம், நான் என்னுடைய நாட்டம் முழுக்க உலகத்திடத்திலேயே இருந்தது என்றால், உலகத்து விஷயத்தையே என்னுடைய மனம் நாடிக்கொண்டிருந்தால், அது அந்த சப்தம்தான் இங்கே வந்து இருக்குமே தவிர, அந்த சப்தத்தை தான் கேட்க விருப்பப்படுமே தவிர, நல்ல விஷயம் காதில் வந்து விழுவதற்கு செவி மடுக்காது. ஒரு
பெரிய ஃபிலாந்தெரபிஸ்ட்டாக பார்க்க போயிருந்தோம். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஏன்னா உதாரணம் கொடுக்கணும் இல்லையா, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், இத்தனை பேர் வருகிறார்கள், நீங்கள் நிறைய தானம் செய்கிறீர்கள், எல்லாருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் இடத்துலேருந்து எங்களுக்கு பணம்லாம் வேண்டாம், எங்களுக்கு காலையிலையும் மத்தியானமும் நீங்கள் சாப்பாடு கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்கள் ஹோட்டல்லேருந்து எங்களுக்கு வந்து காலையில் இத்தனை பேருக்கு சாப்பாடும் பிரேக்ஃபாஸ்ட்டும், மத்தியானம் இத்தனை பேருக்கு சாப்பாடும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும். நீங்களும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும், உங்களை இன்வைட் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் போகிறோம். எங்களை பார்த்த உடனேயே அவர் வந்து ஒரு 15 நிமிஷம் என்னென்னலாம் வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்த முடியும் எல்லா வார்த்தையும் உபயோகப்படுத்தி எங்களை நிந்தனை பண்ணி, இதுக்கு மேலே சொல்லவே முடியாது, அவ்வளோ கொடூரமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி 15 நிமிஷம் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மூச்சு விட்டார். நான் எல்லாத்தையும் கேட்டு அமைதியாக நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எதுக்கு வந்தீங்க அப்போதான் கேட்க ஆரம்பிக்கிறார். அவருடைய அந்த உலகத்திலேருந்து விடுபட்டு எதுக்கு வந்தீங்க, இல்லையா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்தோம். ஏன் எல்லாரும் வந்துடுவீங்க, ஆளாளுக்கு வந்துடுவீங்க, எப்போ பார்த்தாலும் அதை கூட இதை கூட. சரி சார் 2 கழிச்சு வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் சொன்ன விதம் அவருக்கு பிடிச்சி போடுத்தோ என்னவோ தெரியல, கொஞ்சம் உள் வாங்கியிருக்கார், இன்னும் முழுசாக உள்ளே போகல. அந்த அவருடைய டென்ஷன்லேருந்து விடுபட்டு, அவருடைய உலகத்துலேருந்து விடுபட்டு, நாங்கள் சொன்ன விஷயம் ஏதோ ஒரு ஒரு சப்தம் உள்ளே போய் கொஞ்சம் வேலை 2 கழிச்சு வா. ஏன்னா உடனே சொல்லிட்டா அப்புறம் அவருக்கு அவருடைய ஈகோவுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கு. அதனால் 2 கழிச்சு வா. 2 கழிச்சு மறுபடியும் அதே எப்போ வரலாம் ஐயா, இத்தனை மணிக்கு வா. சரி 2 கழிச்சு போனால் மெதுவாக உட்கார வச்சு என்ன செய்கிறீர்கள், ஏன் செய்கிறீர்கள், என்ன வேணும், எதுக்காக நான் உங்களுக்கு செய்யணும், அதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓ இவ்வளோ நல்லா காரியம் பண்ணுறீங்களா, இதில் இவ்வளோ இருக்கா, சரி நான் பண்ணுறேன். எப்போ ஒருவனை ஒரு விஷயம் நல்லது என்பது கேட்க விடுகிறது என்றால் அவனுடைய உலகத்திலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் நல்லது நடக்கின்றது, இது நல்ல விஷயம், இது தேவை என்பது எப்போது ஒருவனுக்கு காது வழியாக உள்ள வரும். அது வீடாக இருந்தாலும் சரி, வீட்டில் கூட பாருங்கள், மனைவி ஒரு விஷயத்தை கணவன் சொல்ல வருகிறான், அல்லது கணவன் மனைவிட்ட ஒரு விஷயம் சொல்ல வரான்னா அட்டென்ஷன் ப்ளீஸ், ஏன்னா நாய்ஸ் பொல்யூஷன் அவ்வளோ இருக்கு, இவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், அது ஒரு அரை மணி நேரம் கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே கூல் டவுன், இப்போ நான் சொல்றது கேட்க தயாரா இருக்கியா, சொல்லி தொலை. ஏன் நம்முடைய காது இருந்தும் கேட்க மறுக்கிறது என்றால், என்னுடைய கவனம் முழுக்க வெளி உலகத்திலேயே வியாபித்து இருப்பதனால், நல்ல சப்தங்கள் நிறைந்திருந்தாலும், நல்ல சப்தங்கள் நம்மை நோக்கி வந்தாலும், நம்முடைய காது அதை கேட்கக்கூடிய தகுதியிலே இல்லை. அதனால் நமக்கு எப்பொழுதுமே அபத்திரமான சப்தமே காதில் விழுகிறது. இது 2வது காரணம். 3வது காரணம், உள்ள வருவோம், நமக்குள்ள அதிகமான நாய்ஸ் பொல்யூஷன், ஈகோனால பயங்கர நாய்ஸ் பொல்யூஷன். இங்க சப்தம் அதிகமாக இருக்கிறதுனால வெளியிலிருந்து நல்ல சப்தம் உள்ள வந்தாலும், மருத்துவர்கிட்ட போகிறோம், நம்முடைய வியாதியை அவர்கிட்ட சொல்லி அவர் நம்மளை கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட ஒப்படைக்கணும். இப்போ இவர் போய் உட்காண்டு கொண்டு ஒரு அரை மணி நேரம் இவரே பேசுகிறார், மருத்துவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இவர் பேசி முடிச்ச பிறகு அவர் பேச முடியும், இது இங்கே பேசிகிட்டே இருக்கு. இதில் என்னடா பியூட்டிடானா, இதுக்கு தெரிஞ்ச அரைகுறை ஞானத்தை வேற வச்சு யூடியூப்ல வேறு நான் வந்து பார்த்துடுறேன். இந்த வியாதி இருக்குமோ டாக்டர், அந்த வியாதி இருக்குமோ டாக்டர், அதுக்கு மருந்து இருக்குமா டாக்டர், இதுக்கு இந்த மருந்து சாப்பிடலாம் டாக்டர், இந்த மருந்து சாப்பிட்டேன் டாக்டர். எப்போ நீ எப்போ பேச நிப்பாட்ட போகிறா, நீ எங்கிட்ட எதுக்கு வந்தாய் நீ, ஏன்னா இதுக்கு நடந்தது எங்கிட்ட. நான் வந்து ஒரு டாக்டரை பார்க்க போய் நான் வந்து என்னுடைய பதற்றத்தில் நான் பேசிகிட்டே இருக்கேன். அவர் ஒரு 5 நிமிஷம் பார்த்தார், சாமஜி will you stop, then only I have to talk, if I want to talk you please shut up. எனக்குள்ள நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கிற வரைக்கும் எதிலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் I cannot receive, I couldn't receive. இப்போ நீங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஃப்ளட்டு, ஊருக்குள்ள தண்ணி வந்தது.
ஏண்டா தண்ணி வந்ததுன்னா அதுக்கு அவன் சொன்ன காரணம் தான் வேடிக்கையாக இருந்தது. அங்கே திறந்து விட்ட தண்ணி வாய்க்கால் வழியாக போகணும். இப்போ வாய்க்கால் வழியாக போகிறதுக்கு தண்ணி போக முடியாமல் அங்கே இருக்கிற தண்ணிலாம் உள்ளே இருக்கிற வீடு தண்ணியில் வெளியில் வர ஆரம்பிச்சிருத்தான். அதனால் இந்த தண்ணி உள்ளே வந்து ரெண்டுக்குள்ளே சண்டை. இப்போ முன்னாடி இது வந்து முன்னாடி தள்ளிக்கிறது, அது பின்னாடி தள்ளிக்கிறது. இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டைனால தண்ணி அப்படியே ஊருக்குள்ளே வந்து ஒரு 2 நாளைக்கு நாங்கள்லாம் தண்ணியில் அப்படியே ஜோரம் மிதந்துட்டு இருந்தோம். இப்போ இந்த 2 பேருக்குள்ள சண்டை எப்போ ஓஞ்சிதோ அப்போ தான் தண்ணியெல்லாம் வடியும். அதே போல் வெளியிலிருந்து வரக்கூடிய நாய்ஸ் பொல்யூஷன், உள்ளே இருக்கக்கூடிய நாய்ஸ் பொல்யூஷன் ரெண்டும் போராடி 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 நம்முடைய மன அமைதியை கெடுத்து நல்ல சப்தத்தை கேட்க விடாமல் செய்கிறது. எப்போ நல்ல சப்தத்தை நான் கேட்பேன், என்னுடைய மனம் அமைதியாக ஆனால், என்னுடைய மனதிலே நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாமல் இருந்தால். இந்த நாய்ஸ் பொல்யூஷனை கொண்டு வரது யாரு? இந்த சின்ன I am doing this, I am doing that. இந்த ஐயை தூக்கி முதல்ல வெளியில் போடும். அதனால தான் குருவிட்ட வந்து படிக்கலான்னு மாணவர் போனால் குருவாட்ட சொல்லிட்டு போயிட்டே இருக்கார், நான் செத்ததுக்கப்புறம் வான்னு. இந்த மாணவனுக்கு மண்டை குடைச்சல் ஜாஸ்தி. இவர் செத்ததுக்கப்புறம் ஒரு பிணத்தில் உட்காந்து நான் அழிய வாங்க முடியுமா? இவர்கிட்ட நான் செத்ததுக்கப்புறம் வான்னு சொல்கிறாரு. இவர் என்ன முட்டாள் குருவா? இவர்கிட்ட வேறு மாணவர்கள் வேறு நிறைய உட்காந்து படிக்கிறார்களே, அப்போ அந்த மாணவர்கள்லாம் என்ன அறிவு இருக்கும்? இந்த எண்ணத்தோட இவர் செத்ததுக்கப்புறம் எப்படி வருதுன்னு குழப்பத்திலே போகிறான். ஒரு மாணவன் கூப்பிட்டு என் குரு என்ன சொன்னார்? அவன் குருவார், நான் செத்ததுக்கப்புறம் வான்னு சொல்கிறார். நீ அப்படி புரிஞ்சுக்கூடாப்பா, நான் செத்ததுக்கு பிறகு வா. நான்கிற உன்னுடைய அகங்காரம் செத்ததுக்கு பிறகு நீ போனேன்னா அவர்கிட்ட நீ அறிவை பெறலாம். அதான் பகவான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை போட்டாங்க இதில், தத்வித்தி பிரணிபாதேனே. முதல் சப்தமே பிரணிபாதேனே, சரண்டர் ஆகுங்கிறார். போய் உன்னுடைய ஈகோவை கொண்டு போய் முதல்ல சரண்டர் டு ஹிம், சரண்டர் டு காட், சரண்டர் டு சாஸ்திரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா? சேவையா ரெண்டாவது. அதுக்கப்புறம் தான் பரிப்ரஷ்னேன. இந்த 3 இருக்கணுமா? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா. அப்போ ஏன் என்னுடைய காது நல்லதை கேட்க மறுக்கிறது என்றால், 3வது தடை நான் நான் நான். முதல் தடை என்ன பார்த்தோம்? முதல் தடை என்னுடைய மனம் அவ்வளவு வாசனைகள் நிறைந்ததாக இருக்கின்றது, அதனால் அது கேட்க மறுக்கிறது. 2வது வெளி உலகத்திலே நாட்டம் அதிகமாக இருப்பதினால். 3வது என்னுடைய அகங்காரம். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அந்த 3 முக்கியமாக எடுத்துக்கலாம். என்ன ரொம்ப பத்ரம் கர்ணேபி, என்னுடைய காது நல்ல விஷயத்தை கேட்கட்டும். காது கேட்பதினால் மனதில் என்னெல்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். கேட்பதின் மூலமாகத்தான் அறிவு உள்ளே வருகிறது, கேட்பதின் மூலமாகத்தான் அறியாமை வெளியேறுகிறது, கேட்பதின் மூலமாகத்தான் இலக்கு தெரிய வருகிறது, கேட்பதின் மூலமாகத்தான் நான் தகுதி படைத்தவனாக மாறுகிறேன், கேட்பதின் மூலமாகத்தான் பயம் போகிறது, கேட்பதின் மூலமாகத்தான் நான் மோட்சத்தை அடைவேன். அதனால தான் இந்த உலகத்தில் கிரேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுங்கிறார் பகவான். இந்த உலகத்தில் உன்னை புனிதப்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எதுரானா, தண்ணியோ அக்னியோ காற்றோ வேத மந்திரங்களோ யஜ்ஞமோ தானமோ நாம சங்கீர்த்தனமோ வேத உச்சாடனமோ எதுவும் அல்ல. பின்ன இது நகி ஞானேன சதுருஷம் பவித்ரம் மிக வித்யதே. பியூட்டிஃபுல் வேர்ட். இந்த உலகத்தில் ஞானத்துக்கு நிகர் வேறு எதுவும் இல்லையா? அது என்ன செய்கிறது?
நகி ஞானேன சதுருஷம் பவித்ரம். புனிதத்தை கொடுப்பதற்கு, தூய்மையை கொடுப்பதற்கு உண்டான சாதனம் ஞானத்துக்கு நிகர் வேற எதுவும் கிடையாது. விஸ்வாமித்ர மகரிஷி வந்திருக்கார்னு தசரதருக்கு செய்தி போகிறது. அவ்வளவுதான். எழுந்து ஓடுறாராம் அவரை வரவேற்பதற்காக. அரியணை விட்டு இறங்கி போய் வாயிலில் போய் அவரை பூர்ணகும மரியாதையோடு அழைச்சிட்டு வரார். வந்து அவருக்கு என்னென்னலாம் மரியாதை உண்டோ எல்லா மரியாதையும் செய்துவிட்டு அவர் சொன்ன வாக்கியம், இந்த இடம் புனிதம் அடைந்து விட்டது, நானும் புனிதம் அடைந்து விட்டேன். என்ன காரணம்டானா, 2 விதமான பவித்திரம் இருக்கிறது. ஒரு பவித்திரம் நாம் தேடி போனால்தான் நமக்கு பவித்திரம் கிடைக்கும். பவித்திரம் இஸ் ஈக்வல் டு பாவனம், புனிதம். இன்னொன்று நம்மை தேடி வரக்கூடிய பவித்திரம். நம்மை தேடி வரக்கூடிய பவித்திரம் நம்மை நோக்கி வந்தால் நாம் எவ்வளவு புண்ணிய ஆத்மா. அதனால தான் தீர்த்தத்தை 2 விதமான சப்தத்தில் பிரயோகப்படுத்துகிறார். ஒன்று ஜங்கம தீர்த்தம், மற்றொன்று ஸ்தாவர தீர்த்தம். தீர்த்தம் இஸ் ஈக்வல் டு தரதி, தரதி பாபம், தரதி சோகம், தரதி மோகம். தீர்த்தம்னா நாம குடிக்கிற தண்ணி நினச்சிக்கிறோம். தரணாத் இதி தீர்த்தகா. எது ஒன்று நம்மை புண்ணிய பாபத்திலிருந்தும் அகங்காரத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றதோ அதுக்கு பேர் தீர்த்தம். சரி, அந்த தீர்த்தம் 2 விதமா இருக்கான். ஒன்று ஜங்கமம், மற்றொன்று ஸ்தாவரம். ஒன்று நகர்ந்து கொண்டே இருப்பவை, ஒன்று நகராமல் அப்படியே இருப்பவை. நகராமல் ஒரே இடத்திலே ஓடக்கூடியவை கங்கை போன்றிருக்கக்கூடிய ஜலங்கள். அது நாம் தேடி போனால்தான், குளித்தால்தான் நம்முடைய உடல் சுத்தம் அடையும். இன்னொன்று ஜங்கம தீர்த்தம். அது யாரு? அவர்தான் சாதுக்கள், சந்நியாசிகள், ரிஷிகள். அவர்கள் நம்மை நோக்கி வருகிறார்கள், நமக்காக வருகிறார்கள், நம்முடன் பிரயாணம் செய்கிறார்கள். நம்மளோட ஒரு சாதாரண நிலையிலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டு நம்மளோட பேசி பழகி அவர்கள் நமக்காக இருக்கிறார்கள். நமக்கு உணர்வு இல்லாமல் நாம ஹீ இஸ் மை, எங்கள் வீட்டில் ஒரு சுவாமி வரார், ஏதோ கொடுக்குற சாப்பிட்ட வாட்டில் அமைதியாக இருப்பார். ஓகே, தீர்த்தம் அது. என்னை புனிதப்படுத்த வந்திருக்கக்கூடிய தீர்த்தம் அது. நான் அறுத்தில் போய் வாங்க வேண்டிய அறிவை பெற்றால் என் மனதில் இருக்கக்கூடிய எல்லா பாபங்களும் கரைந்து ஓடுகிறது. தசரதர் சொல்றார், என்னை தேடி தீர்த்தம் வந்திருக்கிறது, நான் எவ்வளவு பெரிய புண்ணிய ஆத்மா. எத்தனை பிறவிகள் நான் புண்ணியம் செய்திருந்தால் இந்த தீர்த்தம் என்னை நோக்கி வரும். எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைத்து விட்டது. நான் கிருத்தகிருத்திகனாக மாறிவிட்டேன், செய்ய காரியத்தை செய்து முடித்தவனாக மாறிவிட்டேன். என்ன கேட்கிறீர்களோ கொடுக்கிறேன். இந்த ஆனந்தத்தில் என்ன கேட்கிறீர்களோ கொடுக்கிறேங்கிறார். அது போய் நடக்க போகிற விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியாது பாவம். ஆனால் தான் அந்த முழுமை ஆனந்தத்தை அனுபவிச்சதுனால நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். எதுக்கு சொல்ல வந்து என்ன, அந்த இடத்துல நல்லதை கேட்டல் என்பது நம்மை தேடி வருகிறது எல்லா இடத்திலும் இருந்தும். ஆனால் நான் அதை பருவதற்கு உண்டான தகுதி படைத்தவனாக இருந்தால் அதன் காதின் வழியாக உள்ள போய் என்னுடைய மனசில் உட்காரும். இல்லைன்னா என்னுடைய காது கேட்காது, எதை? பத்ரத்தை கேட்காது. அப்போ இங்க பத்ரம் கர்ணேபிகி, நன்மையான சப்தம், மங்களகரமான சப்தத்தம், மங்களகரமான சப்தத்தின் மூலமாக என்னுடைய மனம் மங்களத்தை பெறக்கூடிய சப்தம். எந்த சப்தத்தை சொன்னா உடனடியாக தாபத்திலிருந்து விடுபடுவாள்னு யோசிக்கிறாராம் ஆஞ்சநேயமூர்த்தி. சுந்தரகாண்டத்தில் எழுதுறார். மரத்துக்கு மேலே உட்காண்டிருக்கார், வேற 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 ரூபத்தை எடுத்துட்டு எந்த ரூபத்தில் போனால் பயம் இல்லாமல் இருப்பார்னு யோசிக்கிறார். எந்த மொழியை ஏன்னா அவருக்கு எல்லா மொழியும் தெரியுமா,
சமஸ்கிருதம் எல்லா மொழியும் தெரியுமா? எந்த மொழியில் இவற்றை பேசினா இவள் பயம் இல்லாமல் இருப்பாள், எந்த சப்தத்தை பிரயோகப்படுத்தினால் இவள் அமைதியாக இவளுடைய மனசிலுடைய தாபம்லாம் இதெல்லாம் யோசித்து விட்டு கடைசியில் ஒரே ஒரு சப்தத்தை மட்டும் பிரயோகப்படுத்துகிறாராம் ஆஞ்சநேயமூர்த்தி, ராமா ராமா ராமா. அந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய தாபம் எல்லாம் நீங்கிடுத்தான், பயம் எல்லாம் நீங்கிடுத்தான். இருந்தாலும் பெண் அல்லவா, தனிமையில் வேற இருக்கிறாள் அல்லவா, ஏற்கனவே அவன் வேற 24 மணி டார்ச்சர் கொடுத்துட்டுருக்கான், வேற ரூபத்தில் டார்ச்சர் கொடுக்குறான். இப்போ அவளுக்கு ராவணன் தான் வேற ரூபத்தில் ராமான்னு சொல்லி என்ன மயக்க வந்திருக்கானோன்னு அந்த சந்தேகம்லாம் மனசில் வருகிறது அவளுக்கு. இப்போ ஒரு சப்தத்தை கொடுக்கிறார், அந்த சப்தமானது அவளுக்கு ரம்மியத்தை கொடுக்கிறது, மனசில் இருக்கக்கூடிய தாபத்தை போக்குகிறது. இன்னொரு பக்கம் சந்தேகம். அப்போ என்ன பண்ணுறது? மீண்டும் ராமாங்கிற சப்தத்தை சொல்லி அங்கிருந்தே உட்கார்ந்து கொண்டு ராமனுக்கும் சீதைக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாளாம். மெதுவாக மெதுவாக அவளுடைய மனதில் இருக்கக்கூடிய தாபத்தை நீக்க 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 அவளுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. ஓ, இவன் ஏதோ எனக்கு சொல்ல வருகிறான், இவன் ராமன் அனுப்பினான் தான் அனுப்பான் போல இருக்குன்னு மெதுவாக காதை கொடுக்க ஆரம்பிக்கிறா. எப்போ அவள் நம்பிக்கையோட காதை கொடுக்கிறாளோ, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், அந்த ஞானத்தினால் அவளுக்கு முழுமையாக மனசில் எல்லா தாபமும் நீங்கி, என்னுடைய நாதன் என்னுடன் தான் இருக்கிறானா, என்னை பார்க்க வந்து கொண்டிருக்கிறானா, என்னை கூப்பிட்டு கொண்டு போக வந்து விட்டானா. எப்போ வருகிறது இதெல்லாம்? பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹ. நாம் இந்த இந்த பகவான் நமக்கு செவியை கொடுத்துருக்கார், அதில் அவரையே பேசுவதற்குண்டான கேட்பதற்குண்டான செவியை கொடுத்துருக்கார். ஆனால் அதை மட்டும் நாம் கேட்பதற்கு அதை பழக்குவதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. காரணம், உள்ள இருக்கக்கூடிய அந்த வாசனைகள், விருப்பு வெறுப்புகள், அகங்காரம், சுயநலம். நீங்கள் சொல்லலாம், கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களை கடமை அழைக்கிறது, நாங்கள் என்ன பண்ணுறது. ஒரே ஒரு சிந்தனை தான், நாம உற்பத்தி பண்ணி கொண்டதா அல்லது நம்மிடத்திலே தள்ளப்பட்டதா? நாம் சொல்லக்கூடிய கமிட்மெண்ட், நாம் சொல்லக்கூடிய தர்மா, நாம் சொல்லக்கூடிய என்னெல்லாமோ பிதற்றோம் அல்லவா, அது நாம உற்பத்தி பண்ணி கொண்டதா அல்லது நம்மிடத்திலே தள்ளப்பட்டதா? நாம உற்பத்தி பண்ணி கொண்டு, நமக்காக உற்பத்தி பண்ணி கொண்டது. நாம் நினைத்தால் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கணும். எந்த நிமிஷத்தில் நான் தூக்கி எறிய தயாராக இருக்கணும், எந்த சூழ்நிலையில் நான் தூக்கி எறிய தயாராக இருக்கணும். அப்படி என்னால் முடியவில்லை என்றால் நான் முழுமையாக அதில் பந்தப்பட்டு கிடக்கிறேன். பயத்தின் காரணத்தினால், மோகத்தின் காரணத்தினால், சோகத்தின் காரணத்தினால். நான் தானே உற்பத்தி பண்ணிக்கொண்டேன். இந்த நானே தூக்கி எறிவதற்கு தயாராக இல்லை என்றால், இதில் வேற நாம் ஒரு காலர் நிறைய வேற வச்சுக்கிறோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சாமிஜி நான் இப்போ ரொம்ப வேலை பலுவில் இருக்கேன், என்னை இப்போலாம் கூப்பிடாதீர்கள், நிச்சயமாக நான் ரிட்டையர்டு இன்னும் 10 வருஷத்தில் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் உங்களோடையே இருக்க, நீங்கள் என்னை அடித்து விரட்டினாலும் போவே மாட்டேன், உங்களோடையே தான் இருக்க போகிறேன்னார். 10 வருஷமும் ஆச்சு, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகி 15 வருஷம் ஆச்சு. இன்னமும் அதே இடத்துல இருக்கார், என்னையும் பார்க்குறார், என்னை பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சுப்பார். அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது போல இருக்கு. என்ன அப்படி நானும் கேட்பேன், ரிட்டையர்ட் ஆகிட்டு வரேன்னு சொன்னாயே அப்படிங்கிற மாதிரி இந்த துணி இருக்கும். சாமிஜி விட்டுருங்க பாவம், நான் இன்னும் எத்தனை வருஷம் அவனுக்கு போகணும், அதெல்லாம் கேட்காதீர்கள், விட்டுருங்க. வருவியா மாட்டாயா? அதெல்லாம் காலம் கடந்து போயாச்சு, இனிமேல் நான் ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் தேட், ஐ எம் அன்ஃபிட், ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு டூ எனிதிங். உனக்காக வாயா, உன்னுடைய நலனுக்காக. நானாக தூக்கி எறியாதவரை
நன்மை என்பது என் காதில் வந்து விழாது. நன்மை காதில் வந்து விழாத பொழுது என்னால் என் மனதில் இருக்கக்கூடிய தாபத்திலிருந்து, அப்போ முதல் பிரார்த்தனையே பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹா. இது காதுக்கு. அடுத்தது பத்ரம் பஷ்யேமாக்ஷபிஹி யஜத்ராஹா. என்னுடைய கண்கள் நல்லதை பார்க்கட்டும், நன்மையானவற்றை பார்க்கட்டும். காது எதை கேட்கிறதோ அங்கேதான் கண் போகிறது. கண் போகின்ற இடத்தில் காது போவது இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. கண் எங்க இருக்கோ அங்கே காது போகாது. காது எங்க இருக்கோ அங்க கண் போயே ஆகணும். ராமா அப்படின்னு கூப்பிட்டா கண் தானா திரும்பி பார்க்கிறது. ஓ, எங்க அப்பா என்னை கூப்பிடுறார் போல இருக்கு. ஓகே, கண் எதையோ பார்த்து கொண்டிருக்க, காது போய் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்க இந்த சுற்றுலா தலத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் நம்மளை கைடை வந்து அழைச்சின்னு போய் ஒன்று ஒன்றா காட்டுவான். நம்ம அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அவன் ஏதோ சொல்லிகிட்டே இருப்பான். அது காதுக்குள்ளே எதுவுமே போகாது. நம்மளும் தலையத்திலே அடிப்போம். நம்ம ஏதோ கேட்குற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம். அவனுக்கு வந்து அவன் நமக்கு ஏதோ உள்ள தள்ளுன்னு நினைக்கிறான். ஆனால் நம்ம காதில் எதுவுமே போகிறதில்ல. நம்ம எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்? கண் போகின்ற இடத்தில் காது அவுட்டு. ஆனால் காது இருக்கக்கூடிய இடத்துல கண் இருந்தே தீரும். அப்போ நன்மையை கண் பார்க்க வேண்டுமானால் முதல்ல நான் எதை முதல்ல பழக்கப்படுத்தி ஆகணும்? காதை பழக்கப்படுத்தி ஆக வேண்டும். அதனால் தான் பத்ரம் கர்ணேபே ஸ்ருணுயாம தேவாஹா. ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஏரோட்ராமா இருக்கட்டும், அவன் ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்? முதல்ல யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். எதுக்கு? நம்ம பராக் பார்த்துட்டு இருப்போம், எதையோ சிந்திச்சுட்டு இருப்போம். நம்முடைய அட்டென்ஷன் முதல்ல யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஏதோ சொல்கிற போகிறான். கண்ணும் காதை நோக்கி ஓடுகிறது. வேதமும் இதைத்தான் செய்கிறது. முதல்ல கேளப்பா, ஸ்ருணு ஸ்ருணு. கண் நன்மையை பார்க்கட்டும். ஏன் கண் நல்லதை பார்க்கணும்? நாளை காலை 7 மணிக்கு வாருங்கள். ஏன் நல்லதை பார்க்கணும் சொல்கிறேன்னு சொல்கிறார். நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.